பி.எல். சந்தோஷ், அண்ணாமலை இவர்கள் 2 பேர் பேச்சுக்கு அடுத்து நடக்க போது என்ன? ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிப்பாராம், அவர் நிறுவன தலைவராம், அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளரா ஆசவார்த்தை சொல்லிதான் அண்ணாமலை ஐபிஎஸ் போஸ்டிங்க காலி பண்ணி கூட்டு வந்தது. ஜெயலலிதாவை விடவும் என்னுடைய மனைவி ரொம்ப ஆளுமை மிக்க அண்ணாமலை பொண்டாட்டி யாருன்னா அண்ணாமலைக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியாது. ஆனா ஜெயலலிதாவை உலகத்துக்கே தெரியும். ஜெயலலிதா மேல நீ 1000 விமர்சனம் வைக்கலாம், ஆளுமையற்றவங்கிற விமர்சனத்தை வைக்க முடியுமா? பாஜகவால ஒரு இன்ச்சு கூட வளர முடியாது. அதனாலதான் அவன் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்துவேங்கிறான். திருப்பரங்குன்றத்தை திருப்பரங்குன்றமாவே இருக்க விடுங்கன்னு மக்கள் சொல்றான். குறுக்கு வழியில மிரட்டி தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறித்தார். மணல் மாஃபியாக்கள்கிட்ட பணம் வாங்கினாரு, தொழில் அதிபர்கள்ட்ட வாங்கினாரு. தாதாக்கள் சொல்லக்கூடியவர்களை, கல்வி தந்தை என்று வர்ணிக்கப்படக்கூடியவர்களை, கொள்ளையடிக்க கூட பூரா காசை வாங்கி வச்சுக்கிட்டு அரசியல்ல நான் வளர்ந்துட்டேன்னு சொன்னாங்க. திமுகவை வீழ்த்து என்ன வியூகம் வச்சிருக்கீங்க அதுதான் கேட்கிறாரு. ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளை கூட்டிட்டு போய் அதே தொகுதியில வச்சு மாலை எந்த இடத்துல விழுந்துச்சோ அந்த இடத்துல சாணியை வச்சு அடிக்கிறது மாதிரி நீ அதே இடத்துல வச்சு தோக்கடிக்கிறியா இல்லையா? நீங்க அவர் தொகுதியில தோக்கடிக்கிற. திருக்குறள் சொல்லி கொடுக்குறீங்களே எங்களுக்கு, நாங்க தமிழ் வாத்தியார்ட்ட படிச்சுக்கிற மாட்டோமா? நிதியமைச்சர் எங்களுக்கு நிதி தானே கொடுக்கணும், திருக்குறளா சொல்லி கொடுக்கணும். உங்களுக்கு முதல்ல திருக்குறள் படி வாழ தெரியுமா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா சனாதனத்தை சபக்குழியை தோண்டி அடக்கம் பண்ணிட்டாரே வள்ளுவர். நீங்க சனாதனத்தை பிடிச்சி தொங்குறீங்களே. கல்வி மறுக்கப்பட்டது காரணம் என்று அவன் கருதல, வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்று அவன் கருதல, தொழில் வளர்ச்சிக்கு வித்திடவில்லையே என்று அவன் கவலைப்படல. இதற்கெல்லாம் காரணம் முன்ஜென்ம பாவம், நம்ம செஞ்ச பாவம் கர்மா நம்ம தலையில இப்படிலாம் எழுதியிருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவன் ஆண்டவன் மீது பழி போடுகிறானே தவிர ஆண்டவர்கள் யாரு, இப்ப ஆட்சியில இருப்பவர்கள் யாரு என்று சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அறிவாற்றல் அவனுக்கு இல்லை. எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதுதான் என்னுடைய ஒரே இலக்கு என்று கட்சி ஆரம்பிச்சுட்டு 8 வருஷம் கட்சி நடத்திவிட்டு திடீர்னு போய் நான் எடப்பாடி நானும் பங்காளி தான் சொன்னா குண்டனுக்கு அவசியம் என்ன இருக்கு? ஒருத்தர் சொல்றான் என்கிட்ட டிடிவி ஆதரவாளர், அவர் மேல வழக்கு இருக்குங்க, அவர் ஒத்துக்கிறாருங்க, நாங்க எங்க ஒத்துக்கிறோம்? தமிழ்நாட்டுல காட்டுறதுங்கிறது ஃபெயிலியர் மாடல். உன் மாடலு அந்த மாடலை கொண்டு வந்து வியூகம் அமைக்கல என்ன கலவரம் செய்யலன்னு அர்த்தம். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நேற்று 2 விதமான நிகழ்வுகள், ரெண்டுமே பாஜக தொடர்புடைய விஷயங்கள் தான். ஒன்று பி.எல். சந்தோஷ் அவர் அண்ணாமலை இல்லாமல் தேர்தல் தொடர்பான கூட்டம் நிர்வாகிகள் மத்தியில் அவர் பேசுகிற பொழுது, அதாவது தமிழக பாஜகவர் யாருமே கட்சி பணிகள் தீவிரம் காட்டவே இல்லை. எல்லாரும் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துறீங்க. 5 முறை எடுத்து கூறியும் மைக்ரோ லெவலில் அளவுக்கு கூட கட்சி வளர்ச்சியில் கவனம் செலுத்துவார் என்று அவர் பேசியிருக்கிறார். அதுமாதிரி ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் அண்ணாமலை கலந்து கொண்டு பேசிக்கல திமுகவை வீழ்த்த என்ன வியூகம் வைத்திருக்கிறீர்கள்? அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு பொறுப்பு தேவையில்லை, வியூகம் தான் முக்கியம் அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டதாக தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. 2 பேருடைய டோனும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் ஒழிச்சிருக்கு. தேர்தல் நேரத்தில் இவங்க 2 பேருடைய பேச்சு கட்சியினர் மத்தியில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சோர்வு தருமா, இல்லை இன்னும் கொஞ்சம் பேசிட்டாங்க அடுத்த கட்டமாக சரி களப்பணி ஆட்டணும் அப்படின்னு நினைப்பாங்களா? தமிழ்நாட்டு அரசியலை சாதி ரீதியாக அணுகுவது என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கோட்பாடு. ஆனால் ஏற்கனவே தமிழ்நாடு அரசியல் அப்படி இருக்கிறதா என்று கேட்டால், தமிழ்நாட்டிலே மட்டும்தான் தன் பெயருக்கு பின்னால் சாதி பெயரை போட்டுக்கொள்வது அவமானம் என்று கருதக்கூடிய அளவிற்கு திராவிட இயக்கம், பெரியாரிய இயக்கங்கள் மிக நீண்ட காலமாக வேலை செய்ததனுடைய விளைவாக ஒரு பெரும்பான்மை சாதியிலே இருந்து வருகிற ஒருவர் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வர வேண்டும் என்கிற நிலைமை தமிழ்நாட்டிலே இல்லை. அண்ணா அவர்கள் பெரும்பான்மை சமூகம் இல்லை. அவருடைய அறிவாற்றலுக்காக, அவருடைய பேச்சாற்றலுக்காக, அவருடைய மதிநுட்பத்திற்காக அப்படித்தான் அவரை பார்த்தார்களே தவிர அவர் என்ன ஆளுகிற அடிப்படையில் அண்ணாவை யாரும் பார்க்கவில்லை. எல்லாத்தையோடய கலைஞரை அப்படி யாரும் பார்க்கவில்லை. அண்ணா எல்லா ஜெயலலிதாவை கூட சாதியாக யாரும் பார்க்கவில்லை. பார்த்திருந்தால் அவர் அக்ரஹாரத்தை தாண்டி மயிலாப்பூரை தாண்டி அவர் தலைவியாக இருக்க முடியாது. அப்ப கோட்பாட்டு அரசியல் தான் தமிழ்நாட்டு அரசியலாக இருக்கிற பட்சத்தில் இவர்கள் அரசியலை எப்படி அணுகிறார்கள் என்றால் முழுக்க சாதியாக அணுகிறார்கள். அதனாலதான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, முதல்ல இது அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி என்பது பார்ப்பன ஜனதா கட்சி தான்.
அது இலகணேசன், எச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் இருக்கும்போது பளிச்சுன்னு வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சு தமிழ்நாட்டில்ங்கிறதுனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வலை வீசி பிடிப்பதற்கு வணிக ரீதியாக தன்னை வளர்த்து கொண்டு ஆதிக்க சாதியாக தன்னை கருதி கொண்டு கடந்த காலங்களிலே ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்த நாடார் சமூகத்தை கையில் எடுக்கிறார்கள். நீங்கள் இயல்பாகவே கன்னியாகுமரி மாவட்டத்திலே மண்டைக்காடு கலவரம் மாதிரியான விஷயங்கள்லாம் நிகழ்ந்த காரணத்தினால ஏற்கனவே அந்த மாவட்டங்களிலே RSS ஊடுருவி இருக்கிறது. அதனால பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களை வந்து கட்சியினுடைய மாநில தலைவராக உருவாக்குவது, தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களை எல்லாம் தன் பக்கமாக வளர்ப்பது என்றெல்லாம் வைத்து பார்த்தார்கள். நாடார்களை பாஜகவாக மாற்றுவது என்பதில் அவர்கள் தங்களை மேட்டுக்குடிகளாக வசதி வாய்ப்பை பெற்றவர்கள், வளர்ச்சி பெற்றவர்கள், கருதி கொள்கிற வாய்ப்பை பெற்றவர்களுக்கு ஒரு வலை வீசினார்கள். அது அவர்களுக்கு பலனளித்ததா என்று பார்த்தால் ஒரு பகுதி சார்ந்த அரசியலுக்கு பயன்பட்டதே தவிர தமிழகம் தழுவிய அரசியலுக்கான வாய்ப்பாக அதை மாற்றப்பட முடியவில்லை. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் இந்த கோவை கலவரம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கலவரம் இல்லாம பாஜகவால ஒரு இன்ச்சு கூட வளர முடியாது. அதனாலதான் அவன் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்துவேங்கிறான். திருப்பரங்குன்றத்தை திருப்பரங்குன்றமாவே இருக்க விடுங்கன்னு மக்கள் சொல்றான். அது எதுக்கு அயோத்தியா மாத்தணும்? அயோத்தியை சுற்றி 5 நாடாளுமன்ற தொகுதிகளில் அடி வாங்கிட்டு இவங்க அயோத்தியா மாற்றுவோங்கிறாங்க, வெக்கம் இல்லாமல் பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் கொங்கு மண்டலத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதி ரீதியாக அணி திரட்டுவதற்குத்தான் இந்த அண்ணாமலையை கொண்டு வந்து மாநில தலைவராக எடுத்தடுப்படி ஆக்குறாங்க. அதில் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னென்னா, ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிப்பாராம், அவர் நிறுவன தலைவரான், அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளரான். அப்படி ஆசை வார்த்தை சொல்லி தான் அண்ணாமலை IPS போஸ்டிங்கை காலி பண்ணி கூட்டு வந்தது. இப்படித்தான் அவர் அரசியலுக்கு வந்தார். இங்கே கொண்டு வந்து அவர் வந்து பயங்கரமாக படாத பாடுபட்டு இல்லாத பொல்லாத கதையெல்லாம் சொல்லி அண்ணாதுரை வந்து தேவரை பார்த்து ஓடி போயிட்டாருன்னு சொல்லி கட்டு கதையெல்லாம் அடிச்சு ஜெயலலிதாவை விடவும் என்னுடைய மனைவி ரொம்ப ஆளுமை மிக்க அண்ணாமலை பொண்டாட்டி யாருன்னு அண்ணாமலைக்கு தான் தெரியும், பொதுமக்களுக்கு தெரியாது. ஆனால் ஜெயலலிதாவை உலகத்துக்கே தெரியும். ஜெயலலிதா மேலே நீ 1000 விமர்சனம் வைக்கலாம், ஆளுமையற்றவங்கிற விமர்சனத்தை வைக்க முடியுமா? அரசியல் விமர்சனம் வைக்கலாம் ஜெயலலிதா மேலே. ஆளுமை திறமையே இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா ஜெயலலிதாவை பார்த்து? அப்ப இப்படி பல குழப்பங்களை பண்ணி ஏதோ ஒரு மீடியா அட்டென்ஷன், டெய்லி சோசியல் மீடியாவுக்கு கண்டென்ட் கொடுக்கறதுல அண்ணாமலை வந்து ஒரு கவன ஈர்ப்பை உண்டாக்குறாரு. கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய சமூக பின்னணி சார்ந்து அவருக்கு அரசியலில் கொஞ்சம் வேறு பிடிச்சிச்சு. அங்கே இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய முதலாளிகள், பெரும் நிலக்கலார்கள்லாம் நமக்கு ஒரு ஆள் வேணும் சென்ட்ரல் கவர்மெண்டோட உரையாடுவதற்கு, அல்லது ஒரு நம்ம உரிமைகளை பெறுவதற்கு, அல்லது சலுகைகளை பெறுவதற்கு, சில காரியங்களை சாதித்துக் கொள்வதற்கு ஆள் வேணும்னு நினைச்சு அவரை வளர்த்து விட்டாங்க, வசூல் பண்ணி கொடுத்தாங்க, எல்லாம் நடந்துச்சு. இப்போ என்னன்னா அண்ணாமலையை தூக்கிட்டாங்க, முக்குளத்தோர் வாக்கு வங்கியை நோக்கி நாங்கள் நகர்றோம் அப்படின்னு நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்து, ஏற்கனவே அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அவரை கொண்டு வந்து சேர்த்துட்டா அதிமுகவில் வந்து சரிந்து கிடக்கிற முக்குளத்தோர் வாக்கு வங்கியை நம்ம சரி கட்டிடலாம், நம்ம அள்ளிடலாம் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கை போட்டு நயினார் நாகேந்திரனை முதன்மைப்படுத்தினாங்க. அண்ணாமலை சார்ந்த சார்பாளர்கள், அவருடைய ஆதரவாளர்கள்னு பெரிய கோஷ்டி அவர் உருவாக்கி வச்சதுல அவரால் தான் 11% வளர்ந்தது கட்சி. நீ ஏற்கனவே இருக்கிற அவர் தான் என்ன செஞ்சார்னா, மிகப்பெரிய பிரம்மாண்டமான பெரிய அளவில் தொழில் அதிபர்களாக இருக்கிறவங்க, வசதி வாய்ப்பாக இருக்கிறவங்க, கோடீஸ்வரனாக இருக்கிறவங்கள, கல்வி தந்தையாக இருக்கிறவங்கள மிரட்டி உருட்டி, அண்ணே அமலாக்கத்துறை வந்துடும்னே, உங்களுக்கு ஸ்கெட்சு போட்டாங்கன்னே, தூக்க போகிறாங்கன்னே, நான் நினச்சா நிப்பாட்டிடுவேனே அப்படின்னு சொல்லி நூற்றுக்கணக்கான கோடிகளை வசூல் பண்ணி ஏறத்தாழ 2000 கோடி வரைக்கும் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு, பணம் சேர்த்து வச்சிருக்கிறாருன்னு நம்ம சொல்லலை. பாஜகவை சேர்ந்த கல்யாணராமனுங்கிறவர் வெளிப்படையாகவே சொல்கிறாரு. அப்போ அவங்க கணக்கிலே அவங்க தான் வந்து காட்டி கொடுக்குறாங்க. அவர் நிலம் வாங்குறாரு, திடீர்னு வந்து போய் கோயம்புத்தூர் பகுதியில் போய் ஒரு கால்நடை சார்ந்த ஒரு இயற்கை விவசாயம் பண்ண போகிறேன், பால் பண்ண வைக்க போகிறேன் அப்படின்னு ஒரு இடம் வாங்குறாருன்னா 86 இது வந்து நீங்கள் வந்து 86 கோடிக்கு அவர் வாங்கியிருக்கிறாரு, இத்தனை ஏக்கர் வாங்கியிருக்கிறாரு. இங்கே டீட்டெயில பூரா யார் வெளியிடுறா? காங்கிரஸ்காரன் வெளியிடுறானா, கம்யூனிஸ்ட்காரன் வெளியிடுறானா, திமுக காரன் வெளியிடுறானா, அதிமுக காரன் வெளியிடுறானா? யாருமே வெளியிடல, பாஜக காரன் தான் வெளியிடுறான். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அண்ணாமலை. என்ன விளக்கம் கொடுக்குறாரு? அது தொடர்பாக வந்து விளக்கம், எனக்கு எப்படி பணம் வந்தது அண்ணன் அப்படி சொல்லிட்டு அதான் உழைச்சி சம்பாதிச்சாரு, மண் வெட்டி பிடிச்சி, வரப்பெல்லாம் வெட்டி, பல வந்து உழுது விதைச்சு, பல காலம் வந்து வேலையெல்லாம் செஞ்சு, அப்படிலாம் வந்து ரொம்ப உழைப்பால் உயர்ந்த உத்தமர். அவர் உழைப்பாளர் சிலைக்கு பக்கத்தில் இவரோட செலவு ஒன்று வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுற அளவுக்கு உழைச்சாரு. குறுக்கு வழியில மிரட்டி, தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறித்தார். மணல் மாஃபியாக்கள்கிட்ட பணம் வாங்கினாரு, தொழில் அதிபர்கள்ட்ட வாங்கினாரு. கல்வி கொள்ளையர்கள் என்று கல்வி கொள்ளையர்கள் தான் உண்மையான பேரு. கல்வி தாதாக்கள்னு சொல்லக்கூடியவர்களை, கல்வி தந்தை என்று வர்ணிக்கப்படக்கூடியவர்களை கொள்ளையடிக்க கூட பூரா காசை வாங்கி வச்சுக்கிட்டு
அரசியலில் நான் வளர்ந்துட்டேன்னு சொன்னார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏற்கனவே பெரம்பலூரில் பாரிவேந்தர் என்கிற பச்சைமுத்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார் திமுக கூட்டணியில். அவரை அதே தொகுதியில் வச்சு பாஜகக்காரங்க கூட்டணியில் சேர்த்து தோக்கடிச்சு காட்டுறாங்க. இந்த திறமை வேற யாருக்காவது வருமா? ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளை கூட்டிட்டு போய் அதே தொகுதியில் வச்சு மாலை எந்த இடத்துல விழுந்துச்சோ அந்த இடத்துல சாணியை வச்சு அடிக்கிறது மாதிரி நீ அதே இடத்துல வச்சு தோக்கடிக்கிறியா இல்லையா? நீங்க அவர் தொகுதியில் தோக்கடிக்கிற. ஏசி சண்முகம் கல்வி நிறுவனம் வச்சிருக்காரு. நீங்க எல்லாரையுமே மிரட்டலின் வழியாக, உருட்டலின் வழியாக ஏசி சண்முகத்தை கொண்டு போய் நீ வேலூரில் நிப்பாட்டி நம்ம ஜாதி ஓட்டு பூரா நமக்கு தான் வந்துடும், நம்ம புதிய நீதி கட்சி, ஏதோ நீதி கட்சி என்னமோ ஜாதி கட்சி மாதிரியே அது ஒரு உரிமைக்காக தோற்றுவிக்கப்பட்டதே தவிர, பார்ப்பன மேலாதிக்கம் இருந்தபோது படிநிலையில் பிற்படுத்தப்பட்டவனுக்கு எந்த மரியாதையும் இல்லை. படிச்சிருந்தாலும், உத்தியோகத்தில் இருந்தாலும், உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும், சொத்து வச்சிருந்தாலும், தொழில் பண்ணாலும் மரியாதை இல்லைங்கிறதுனால உருவாக்கப்பட்டதே நீதி கட்சியை தவிர அது ஜாதிக்கானது அல்ல. அதோடைய வரலாறு பெரிய, அது வேற வரலாறு. அதை கொண்டு வந்து பேரை வச்சுக்கிட்டு புதிய நீதி கட்சின்னு பேரை வச்சுக்கிட்டு அவர் ஒரு உல்டாவை பண்ணாரு. யாராவது ஜெயிக்க முடிஞ்சா? அண்ணாமலையால் ஜெயிக்க முடிஞ்சா? அவங்க வந்து தனியார் தொலைக்காட்சிகளுக்கு பெரிய அளவில் ஃபண்டு கொடுத்து 36 தொகுதியில் வென்று விடுவோம் என்று சர்வே எடுத்தது மாதிரி ஒரு கணக்கை சொன்னாங்க. ஆனால் ஒன்னால 3 தொகுதி வெல்ல முடிஞ்சா? 1 தொகுதி வெல்ல முடிஞ்சா? அண்ணாமலைனால வெல்ல முடிஞ்சா? வெல்ல முடியலை. அப்புறம் இவங்க வியூகம் வகுக்கிறதுனா என்ன? மக்கள் பிரச்சனையை தீர்க்கணுங்களாங்க. நீங்க ஆளுங்கட்சியா இல்லைன்னா பரவாயில்ல. இல்லை, நேற்று நடந்த கூட்டத்தில் அதான் கேட்டிருக்காரு. திமுகவை வீழ்த்து என்ன வியூகம் வச்சிருக்கீங்க அதுதான் கேட்குறாரு. அதாங்க, ஆளுங்கட்சியா இருந்தா இப்போ ஸ்டாலின் வந்து மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கார். அவர் என்ன சொல்றாரு? நான் வந்து மகளிர் உரிமை தொகையை கொண்டு வந்தேன், நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்தேன், புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்தேன், வந்து ஏழை குழந்தைகள் சாப்பிடுவதற்கு அரசு பள்ளிக்கூடங்களில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தேன், விடியல் பேருந்து திட்டத்தை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாருல்ல. ஒரு வரலாறு இருக்குல்ல. நீங்கள் வந்து நான் இந்த நலத்திட்டங்களின் வழியாக இந்த மக்களை அணுகுகிறேன், 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்துருக்கேன், மிச்சம் இருக்கிற ஆளுக்கு நான் கொடுக்க போகிறேன், செவிலியர் பிரச்சனை தீர்க்க முடியாமல் இருந்துச்சு, 4000 பேருக்கு போஸ்டிங் போடுற இடத்துல 1000 பேருக்கு நாங்கள் அரசு பண்ணி கொடுத்துருக்கோம், 3000 பேருக்கு படிநிலையில் தர்றோம், போராடுகிறவர்களுக்கு கொஞ்சம் பொறுமை காத்துருங்க, இந்த கஜானாவில் வந்து நிதி ஆதாரம் இல்லை, மத்திய அரசு எங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லை, நாங்கள் வந்து உங்களுக்கு படிப்படியாக உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தரோம். இதுதானே அரசாங்கத்தினுடைய அறிக்கை. நீ ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கியா? எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிச்சிருக்கியா? 7 ஆண்டுகளுக்கு மேலே விட்டது. எதையாவது ஒன்று நிறைவேற்றிருக்கியா? தமிழர்கள் வெள்ளத்திலே தவித்த போது, கழுத்து வரைக்கும் வெள்ளத்திலே நீந்திய போது அவர்களுக்கான வெள்ள நிவாரணம் கொடுத்துருக்கியா? தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் நிதியமைச்சராக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து திருக்குறள் சொல்லிக் கொடுக்குறீங்களே எங்களுக்கு. நாங்கள் தமிழ் வாத்தியார்ட்ட படிச்சுக்கிற மாட்டோமா? நிதியமைச்சர் எங்களுக்கு நிதி தானே கொடுக்கணும், திருக்குறளாக சொல்லிக் கொடுக்கணும். உங்களுக்கு முதல்ல திருக்குறள் படி வாழ தெரியுமா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா சனாதனத்தை சபக்குழியை தோண்டி அடக்கம் பண்ணிட்டாரே வள்ளுவர். நீங்கள் சனாதனத்தை பிடிச்சி தொங்குறீங்களே, சாதிய ஏற்றத்தாழ்வுகளை வந்து நியாயப்படுத்துறீங்களே. உங்களுக்கும் திருவள்ளுவருக்கு என்ன சம்பந்தம்? சமத்துவத்தை பேசியவர், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னவரை நீ ஜாதி ரீதியாக மனிதர்களை பிறப்பு ரீதியாக அணுகக்கூடியவன், பார்ப்பனிய தத்துவத்தை பின்பற்றக்கூடியவன், உரிமை கொண்டாடுவதற்கு உனக்கு யோக்கியதை இருக்கா? அவர் மயிலாப்பூரில் பிறந்தார், அக்ரஹாரத்தில் பிறந்தார், ஐயங்காருக்கு பிறந்தார், காவியம் கொடுத்துருக்கு. இந்த கதையெல்லாம் நீ விடுற, ஏதாவது ஆதாரம் இருக்கா இந்த கதைகளுக்கு? ஆர்எஸ்எஸ் சனாதனம் அப்படின்னு வந்து விமர்சனம் வச்சாலும் சார், அந்த அமைப்புக்கு தானே மக்கள் ஓட்டும் போடுறாங்க நார்த்தில் ஃபுல்லாகவே. நம்ம அதையும் பார்க்கலங்க. அதுதான் விஷயம். அப்புறம் கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் சொன்னார், பாஜக ஒரு தொகுதியிலே ஜெயிக்கிறது என்றால் அங்கு கூடுதலாக பள்ளிக்கூடம் திறக்க வேண்டும், நூலகங்களை திறக்க வேண்டும். அறிவு வெளிச்சம் இல்லை. இங்கே வட மாநிலத்தில் இருந்து தொழிலாளர்கள், உடல் உழைப்பு தொழிலாளர்கள் பீகார்ல இருந்து, உத்தரப்பிரதேசத்திலிருந்து, எத்தனையோ ஊர்கள்ல இருந்து தமிழ்நாட்டில் வந்து சாரசாரையாக இறங்குகிறார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்குள்ள போனோம்னா வட மாநிலத்திற்குள்ளே நுழைந்தது மாதிரியே இருக்கிறது. அவ்வளவு பேர் வந்து இறங்குறான். இந்தி பேசக்கூடிய மாநிலங்களிலே இருந்து அவ்வளவு பேர் வந்து இறங்குறான். அவெல்லாம் என்ன நினைக்கிறான்? இங்கு குறைந்த கூலிக்கு கட்டட வேலை பார்க்கறது, ஹோட்டல் வேலை பார்க்கறது, பாலத்துக்கு வந்து சித்தால் வேலை பார்க்கறது மாதிரி சிறிய வேலைகள் பார்ப்பதற்கே இந்த ஊர்ல கொடுக்குற சம்பளம் என்பது ஏதோ ஃபாரின்ல போய் சிங்கப்பூர்ல இருக்கிற மாதிரி, அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி நினைச்சிங்க வர்றான். அப்ப அவன் எவ்வளவு வறுமை நிலையில இருப்பான், எவ்வளவு வாழ்வாதாரமற்றவனா இருப்பான், எவ்வளவு கொடிய நிலைமையில இருப்பான். இதற்கெல்லாம் காரணம் ஆளுகிற அரசாங்கம் என்று அவன் கருதல, கல்வி மறுக்கப்பட்டது காரணம் என்று அவன் கருதல, வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்று அவன் கருதல, தொழில் வளர்ச்சிக்கு வித்திடவில்லையே என்று அவன் கவலைப்படல. இதற்கெல்லாம் காரணம் முன்ஜென்ம பாவம், நம்ம செஞ்ச பாவம் கர்மா நம்ம தலையில இப்படிலாம் எழுதியிருக்குன்னு நினைச்சுக்கிட்டு தலையெழுத்துன்னு நினைக்கிறான். அவன் ஆண்டவன் மீது பழி போடுகிறானே தவிர ஆண்டவர்கள் யாரு, இப்போ ஆட்சியில இருப்பவர்கள் யார் என்று சிந்திக்கக்கூடிய ஆற்றல், அறிவாற்றல் அவனுக்கு இல்லை. தமிழ்நாட்டிலே இருக்கிறவனெல்லாம்
வெளிநாட்டுக்கு உயர்ந்த உத்தியோகங்களுக்கு போறான். அமெரிக்காவில் போய் தமிழ்ச்சங்கம் நடத்துறானா இல்லையா? எப்படி அவன் நடத்துறான்? இங்கிருந்து அவன் படித்து முன்னேறி ஆங்கில கல்வியெல்லாம் அவன் படிச்சதுனால, இருமொழி கொள்கையை கற்றதுனால உயர்ந்த அந்தஸ்துகள்ல இருக்கான். பொறியாளர்களாக இருக்கான், டாக்டராக இருக்கான், உலகத்தினுடைய மகத்தான தொழில் அதிபர்களாக இருக்கான். இன்னைக்கு உலகம் முழுக்க தமிழர்கள் உயர்ந்த அந்தஸ்துல இருக்கான்னா அதற்கு காரணம் நம்ம அரசு பள்ளிக்கூடங்கள், இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு, இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி எல்லாத்தையும் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். இந்த நிலையை அவன் அடைவதற்கு, உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு போன்ற ஒரு கட்டமைப்பை அடைவதற்கு இன்னும் 50 ஆண்டு காலம் ஆகுங்கிறான். அது காரணம் பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த 5 ஆண்டு திட்டம். ஆமா, அது தொலைநோக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக கலைஞர்ல இருந்து நீங்க அதிமுக ஆட்சியை சேர்த்துக்குங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாருமே உயர்கல்வி போட்டி போட்டு கொண்டு நலத்திட்டங்களை செய்ததனுடைய விளைவாக இந்த கட்டமைப்பு உருவானது. ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லாத ஊரே இல்லை. நீ என்ன நினைக்கிறான்னா, குஜராத் மாடலை கொண்டு தமிழ்நாட்டில் காட்டுறதுங்கிறது ஃபெயிலியர் மாடல். உன் மாடலு அந்த மாடலை கொண்டு வியூகம் அமைக்கல என்ன கலவரம் செய்யலைன்னு அர்த்தம். திருப்பரங்குன்றத்தில் கலவரத்துக்கு ஆள் வர மாட்டேங்கிறான். செட்டிங் பண்ணி கூட்டு போனாலும் நடக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறான். 2 பேருடைய பேச்சும் பார்த்தீங்கன்னா, சந்தோஷ் அதுமாரி அண்ணாமலை 2 பேருடைய பேச்சும் ஒரே மாதிரி விதமாக எதிரொலித்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையற்றதாக தானே இருக்குது அப்படின்னு இவங்க 2 பேரும் தானே உணர்த்துற போல இருக்கு. அதாவது அதிமுகவை காட்டி ஓட்டு வாங்கினால் கூட கொஞ்சம் ஓட்டு சதவீதம் உயர வாய்ப்பு இருக்கு. நீ என்டிஏ கூட்டணின்னு என்னைக்கு சொன்னியோ அன்னைக்கே நீ அதிமுகவை விழுங்க பார்க்கிறாய் என்பது அதிமுக தொண்டனுக்கும் விளங்கி விட்டது. இனி என்ன செய்ய முடியும்? என்ன வாய்ப்பு இருக்கு? நீ ஒரு வாய்ப்புமே இல்லை. மாநில கட்சிகளின் தோள் மீது ஏறி நின்றால்தான் நீ கொஞ்சம் உன்னுடைய குள்ளம் உயரமாக தெரியும். அதனால தேசிய கட்சியாக இருக்கிறவர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நீ ஒரு தேசிய கட்சி எழுச்சி பெறுவது என்பது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைங்கிற அளவுக்கு மாநில கட்சிகள் வளர்ச்சி பெற்று விட்ட பின்னாடியே நீ மாநில கட்சியை போட்டு அமுக்கிட்டு நான் என்டிஏ கூட்டணி சொல்றிய. தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் என்ன அவ்வளோ தூரத்துக்கு அரசியல் அறிவற்றவர்களா, அறியாமை மிக்கவர்களா? ஒரு நாள் வாக்களிக்க மாட்டான். என்டிஏ கூட்டணி என்று சொன்ன ஒற்றை காரணத்திற்காகவே அதிமுக வாக்கு வங்கியே வராது. ஏற்கனவே முக்குளத்தூர் வாக்கு வங்கி செதறி கிடக்கிறது தென் மாவட்டங்கள்ல. டிடிவி தினகரன் போனாலும் கீழே ஒர்க் அவுட் ஆகாதுல. எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதுதான் என்னுடைய ஒரே இலக்கு என்று கட்சி ஆரம்பிச்சுட்டு 8 வருஷம் கட்சி நடத்திவிட்டு திடீர்னு போய் நான் எடப்பாடி நானும் பங்காளி தான் சொன்னா பக்கத்தில் இருக்கிறவன் வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிறான். துண்டனுக்கு அவசியம் என்ன இருக்கு? ஒருத்தர் சொல்றான் என்கிட்ட டிடிவி ஆதரவாளர், அவர் மேல வழக்கு இருக்குங்க, அவர் ஒத்துக்கிறாருங்க. நாங்க எங்க ஒத்துக்கிறோம்? நாங்கள் எதுக்குங்க காம்ப்ரமைஸ் ஆகணும்னு தொண்டன் கேட்குறான்ல. இல்லை, கடைசி வரை முரண்பாடு இருக்க முடியாதுல்ல. கடைசி வரைக்குமே முரண்பாடோட பயணம் பண்ண முடியாது. அப்படி இல்லைங்க, அதை நோக்கி தான் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. இல்லை நம்ம அதை அப்படி பார்க்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் கேட்கலேன். காங்கிரஸ் கட்சி கடந்த காலங்களிலே மாநில அரசுகள் மீது அவர்கள் நடத்திய விதங்கள் வேறொன்றாக இருந்தது. இன்றைக்கு ராகுல் காந்தி தலைமையேற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர் சமூக நீதி பேசுகிறாரா இல்லையா? சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்கிறாரா இல்லையா? மகளிருக்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லுகிறாரா இல்லையா? அப்ப ஒரு முற்போக்கு சக்தியாக எப்படி ஜவஹர்லால் நேரு ஒரு சோசியலிஸ்ட் அரசாங்கத்தை கனவு கண்டாரோ, எப்படி செயல்படுத்தினாரோ, ஜவஹர்லால் நேரு உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய பொது கட்டமைப்பு தான் இந்தியாவை இவ்வளவு ஆண்டு காலமாக தாக்குப்பிடிக்க வைத்தது. ஜவஹர்லால் நேருவினுடைய தொலைநோக்கு பார்வை ராகுல் காந்திக்கு இருக்கு. ராகுல் காந்தி மாநில உரிமையை ஏற்றுக்கிறாரு. கடந்த காலங்களில் மாநில சுயாட்சிக்கு எதிராக காங்கிரஸ் நின்றது அல்லது அன்றைய மத்திய அரசாங்கம் நின்றது என்கிற நிலை இன்றைக்கு மாறி இருக்கிறதா இல்லையா? உடன்பாடு என்பது இப்படி கொள்கை ரீதியாக நிகழ வேண்டுமே தவிர நான் உன்னை கீழே போட்டு அமுக்கிறேன், நீ சத்தம் போடாம இரு என்று சொல்வது சமரசத்திற்கு எப்படி சரியா வரும்? நீ கைகுலுக்கி கொள்வதற்கு முன்பு உன் கைகளிலே ஆயுதம் இருக்கக்கூடாதா இல்லையா? நீ பூச்செண்டு கொடுத்து என்னை நீ வரவேற்பது என்பது வேறு, நீ போர்வாலை மறைத்து கொண்டு அரவணைப்பது என்பது வேறு. அதனால நீ 2 பேரும் பகையை உள்ள வைத்துக் கொண்டு வெளியில கை குலுக்குனா பார்க்கிறவன் முட்டாள் கிடையாதுல. அரசியல் பார்வையால் நீ 8 ஆண்டு காலமா நீ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற பேர்ல எடப்பாடிக்கு எதிராக நீ 8 வருஷம் பேசிட்டு திடீர்னு என்டிஏ கூட்டணியில் போய் சேர்ந்தா அது எப்படி நம்பகத்தன்மையை பெறணும்ல? இப்போ சிக்கல் என்னன்னா நம்பகத்தன்மை தான். இல்லை சார், சேரவே கூடாதுன்னு நினைச்சவங்க சேர்ந்திருக்காங்க. ஏன்னா அதான் எல்லாரையும் இந்த கூட்டணியில் கொண்டு வர வேண்டியது எடப்பாடி பழனிசாமி கடமைன்னு எல்லாருமே பேசினாங்க. அப்படின்னா ஏன் சசிகலாவை கைவிட்டார்கள், ஏன் ஓபிஎஸ்ஐ கைவிட்டார்கள்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, அவர்களையும் கூட்டணி கொண்டு வரதுக்கு மேலே திரைமுறை நடக்கும் இல்லை சார். நம்ம அது இல்லை அது ஓபிஎஸ்ஐ எந்த சூழலும் ஏற்க மாட்டேன்னு அவர் தெளிவாக சொல்றாரு. மீண்டும் அதிமுகவை அவர்கள் கைப்பற்றி விடுவார்கள். சசிகலா வந்தால், ஓபிஎஸ் வந்தால் அவர்களிடத்திலே தான் அதிமுகவின் தலைமை இருந்தது. இடைச்செருகலாக நம்ம வந்துட்டான்.
வந்த இடத்துல, வாடகைக்கு வந்த இடத்துல ஹவுஸ் ஓனரை வெளியேற்றின கதை தான் அது. ஹவுஸ் ஓனருக்கு வந்து நான் வந்து அது வீடு கிடையாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? உன்னை வந்து இடைக்காலத்தில் ஒரு எப்படி வந்து ஜெயலலிதா அவர்கள் மீது வழக்கு வந்த போதெல்லாம் இடைக்கால முதலமைச்சராக ஓபிஎஸ் இருந்தார். அப்புறம் வந்தவொடனே அந்த அம்மா வந்தவொடனே விட்டு கொடுத்தாரு. நீ சசிகலா சிறைக்கு போனாங்க, திருப்பி வந்தால் சசிகலா அதிமுக இல்லைங்கிற நீ. அப்போ உன்னுடைய நன்றி கெட்டத்தனத்தை நீ மறைக்கலாம், தொண்டன் மறப்பானா? வாக்காளர்கள் உன்னை வந்து மன்னிப்பார்களா, ஏற்பார்களா? பல கேள்வி இருக்காது. அதனால் அது அரசியல் ராஜதந்திரம் என்று நீங்கள் நினைத்து கொண்டாலும் அது ஒரு கீழ்த்தரமான நன்றி கெட்ட விஷயம் என்பதை பார்க்கிறவர்களும் பாமரர்களும் உணரக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு நாள் வந்து தலைவருக்கான இமேஜோ மரியாதையோ எப்போவுமே வராது. அவர் தான் வலிமையான கூட்டணியை வந்து நம்ம கட்டமைச்சு தானே இருக்காரு. அப்படிங்கிறப்ப எப்படி வராமல்? என்ன வலிமையான கூட்டணி? தேமுதிக வரமா இருக்கிறது, வந்து கிருஷ்ணசாமி தனியாக அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன வலிமையான கூட்டணினா பூரா சில்லறை கட்சிகளே செதறி போய் கிடக்கிறது, திரும்பி பார்க்க மறுக்கிறது. என்ன இதில் வலிமையான கூட்டணி? பாஜகவை வந்து பொருந்தா கூட்டணியை கொண்டு வந்து இங்கே அமித்ஷாவையும் சந்தோஷையும் அண்ணாமலையும் காட்டுறதுலாம் வந்து பொருந்தா கூட்டணியை காட்டுறதுலாம் அவனை வலிமையான கூட்டணியில் எப்படி வந்து சேரும்? இல்லை சார், 2001 வந்து திமுக பாஜக கூட்டணி இருந்திருக்குல்ல. பாஜகவினுடைய கோட்பாட்டுக்கு இணங்கி திமுக போகலை. பாஜகவின் கொள்கைகளே அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. குறைந்தபட்ச செயல் திட்டம், காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில் அவங்க ஒரு அதிகார பகிர்வுக்கான கூட்டணி அவங்க நடத்தினாங்க. ஆனால் திமுக தனித்தன்மை இழக்கலை. இங்கே அப்படி இல்லையே. திருப்பரங்குன்றத்தில் அவன் சர்வேகளில் தான் தீபம் ஏற்றணும்னு சொன்னால் ஆமான்னு பின்பாட்டுக்காரன் பாடுவான்ல வில்லுப்பாட்டில், அது மாதிரி அங்கே தான் ஏற்றணுங்கிற. அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய நிதியிலிருந்து கல்லூரி கட்டக்கூடாதுன்னு பாஜக காரன் சொல்லலாம், அதிமுக காரன் சொல்லலாமா? நீனே கட்டியிருக்க. உங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் கட்டியிருக்காங்க, நீனும் கட்டியிருக்க. அப்போ ஜெயலலிதா காலத்தில் ஏற்றப்பட்ட தீபம், எம்ஜிஆர் காலத்தில் ஏற்றப்பட்ட தீபம் வந்து தவறானதா? திடீர்னு வேற இடத்துல தீபம் ஏற்றணும், கார்த்திகை தீபம் ஏற்றணும்னா அப்போ பாஜக காரன் பண்ணுற குழப்பத்துக்கு, அவன் பண்ணக்கூடிய சூழ்ச்சிக்கு அதிமுக பலியாகக்கூடாது. அதிமுகவின் தனித்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும்ங்கிற அடிப்படையான விஷயத்தை நீங்கள் கைவிடுறீங்களா? அதனால திமுக பாஜகவோட கூட்டணி காண்பதும் பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணி காண்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. இப்போ இஸ்லாமிய கலைஞரை ஆளுமை இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை, இஸ்லாமிய நாடு மலேசியா, அந்த நாட்டினுடைய அடையாளம் 10 மலை முருகன் கோயில்ங்கிறாங்க. இப்போ அங்கே உள்ளவங்க இதே போல் திருப்பரங்குன்ற விஷயத்தை எல்லாரும் நம்மளாம் பேசிட்டு இருந்தோம்னா என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி? இல்லை, அதாவது வழிபாடு என்பது வேறு, வகுப்புவாதம் என்பது வேறு. வழிபாடு என்பது என்னன்னா, என் கைகால் சௌக்கியமாக இருக்கணும், என் புள்ள குட்டி நல்லா இருக்கணும், என் பேரன் பேத்தி நல்லா இருக்கணும், என் வம்சம் தலைக்கணும், என் தொழில் விளங்கணும்னு சாமி கும்பிட்றவன் தான் பக்தர். இன்னைக்கு போய் மசூதியை உடைக்கணும், தேவாலயத்தை உடைக்கணும், பாதிரியார்கிட்ட வம்புழுக்கணும், வந்து இதை வந்து ரேப் பண்ணணும், பர்தா போட்டிருக்கிற புள்ளையிட்ட போய் ஜெய் ஸ்ரீராம்னு கத்தணும்னு சொல்றது பக்தர்கள் வேலை கிடையாது. இல்லை, அது சங்கிகளோட வேலை. நாங்கள் வந்து திருப்பரங்குன்றத்தில் போனதே நாங்கள் வழிபாடு பண்ண தான் போனோம். நாங்கள் வந்து அதானே சொல்கிறாங்க எல்லாருமே. அது வந்து குதர்க்கவாதம் பேசுகிறார்கள், குழப்பவாதம் பேசுகிறார்கள். மக்களுக்கு தெரியும். அது காலங்காலமாக சாமி கும்பிட்றவன் தனியாக போய்கிட்டு இருக்கான், தர்காவுக்கு போகிறவன் தனியாக போயிட்டு இருக்கான். 2 பேருக்குள்ள எந்த தகராறும் கிடையாது. தகராறை உண்டாக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் யார் என்பது மக்களுக்கு தெரியும். தர்காவை ரீலொகேட் பண்ணணும்னு சொன்னவங்க யாரு? பாஜக காரங்க தானே. பொதுமக்களுக்கு தெரியாதா? பக்தர்களுக்கு தெரியாதா? அதனால வழிபாடு என்பது வேறு, வகுப்புவாதம் என்பது வேறு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு சட்டம் போட்டது திமுக அரசாங்கமா பாஜக அரசாங்கமா? பாஜக சொன்னதா? அங்கு பார்ப்பனர்கள் உயர் சாதிக்காரன் மட்டும்தான் பூஜை நடத்தணும்னு வச்சிருக்கத, வேதம் கற்றால் அனைவருமே பூஜை செய்யலாம்னு சொல்லக்கூடிய சமத்துவத்தை நோக்கி உண்மையான ஆன்மீக புரட்சியை வந்து திமுக செஞ்சு கொண்டிருக்கிறது. 96 ஆயிரக்கணக்கான கோவில்களை சேகர் பாபு குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி இருக்கிறாரு. ஆக்கிரமிப்புகளை 7000 கோடி ஆக்கிரமிப்புகளை அகற்றி இருக்காரு. ஆட்டையை போட்டவன் பூரா பிஜேபி காரன், அப்புறப்படுத்தியது பூரா திமுக காரன். சேகர் பாபு அப்புறப்படுத்துறாரு. அதனால உண்மையான பக்தி என்பது சக மனிதனுக்கு தீங்கு விளைவிக்காது, குழப்பம் விளைவிக்காது, கலவரம் விளைவிக்காது. இவன் கலகம் பண்ணணும், குழப்பம் பண்ணணும், கலவரம் பண்ணணும், அது மூலமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா தமிழர்கள் பண்பாடு மிக்கவர்கள், அவர்கள் கலாச்சாரம் இருக்கிறது, அவர்களுக்கு கீழடி நாகரிகம் இருக்கிறது, பல நூற்றாண்டுக்கு முன்பே அவர்கள் உலகத்திற்கு நாகரிகத்தை கற்றுத்தந்தவர்கள், அவர்களுக்கு நீ அநாகரிகத்தை கற்றுத்தர. இவர்கள் 2 பேர் பேச்சுக்கு அடுத்து நடக்க போது என்னென்ன? பிஎல் சந்தோஷ், அண்ணாமலை 2 பேருடைய அண்ணாமலை ஆட்டையில கிடையாது, தொகுதி பொறுப்பாளரே அதெல்லாம் கிடையாது. அவர் தனி கட்சி தொடங்குவதற்கு திட்டமிட்டாரு, மேலிடத்துல கூப்பிட்டு மிரட்டி வச்சிருக்கிறாங்க, தள்ளி வச்சிருக்கிறாரு. அவர் தனி கட்சி தொடங்குற திட்டத்துல தான் இருக்காரு.
என்றைக்கு இருந்தாலும் அவர் தமிழ்நாட்டின் தலைவராக மிளிர வேண்டும் என்று நினைக்கிறாரு. அவரை கொண்டு வந்து எங்கிட்டாவது போய் வட மாநிலத்தில் மத்திய பிரதேசத்தில் ராஜ்யசபா எம்பியாக போட்டு நாடு கடத்தலாம்னு அவங்க மாநிலத்தை விட்டு மாநிலம் கடத்தலாம்னு அவங்க பார்க்குறாங்க. இவர் தனியாக ஒரு பெரிய அரசியல் கட்சியை உருவாக்க வேண்டும், மதவாதத்தை கைவிட்டு விட்டு ஒரு அரசியல் கட்சி நடத்த வேண்டும் என்று அவருடைய ஆதரவாளர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ மறுபடியும் ரஜினிகாந்த் அண்ணாமலை சந்திப்பு நடக்கும். அதனால ரஜினிகாந்த் இருக்கிறாரா என்று தெரியாது. ரஜினிகாந்த் வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு, வயதாகி விட்டது. அண்ணாமலை வந்து அப்படி சொல்ல முடியல சார். ரஜினிகாந்த் அண்ணாமலை ஏற்கனவே சந்திச்சிருக்காங்க. ஏற்கனவே சந்தித்த பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னார்னா, இந்த சூழலில் அவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டார், நான் தெளிவாக பேசிட்டேன் அப்படின்னு வந்து தான் தமிழர் மணி என்று சொன்னார் அண்ணாமலை. ஆனால் மறுபடியும் அதே போன்ற சந்திப்பு நடந்தால் ஒரு புதிய இயக்கம் இல்லை. அதாவது ரஜினிகாந்தை இனிமேல் யாரும் நம்ப மாட்டார்கள். ரஜினிகாந்தை நம்பியதால் நான் நாசமாக போயிட்டேன்னு தமிழறி மணியன் வாக்குமூலம் கொடுக்குறாரு. தமிழறி மணியனுக்கு நிரந்தர கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. காங்கிரஸுக்குள்ளே இருந்து கொண்டே கோட்சோவின் கோட்பாடுகள் கொண்டவர்களை ஆதரிக்கக்கூடியவர் அவரே இவரை நம்ப முடியாதுங்கிறாரு. அதனால பாஜகவிலிருந்து பல பேரை வந்து ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொன்ன அர்ஜுனமூர்த்திலாம் வெளிப்படையாக பாஜகவுக்கு வந்துட்டாரு. அதனால் ரஜினிகாந்துங்கிற குதிரை இனி ஓடாது, அண்ணாமலைங்கிற குதிரை ஓடும். அது பாஜகவுக்கு உள்ள ஓட போகுதா, பாஜகவை விட்டுட்டு ஓட போகுதான்னு தான் கேள்வி. நிகழ்ச்சி பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தவை எது எங்கிறது என்ன நன்றி சார்.